ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லெமன் கேக் எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கேக் டின் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நல்லா சுற்றி கேக் டின் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. பட்டர் ஷீட்டை ஒன்று இதில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுக்கோங்க. பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை பட்டரை ஊற்றி நல்லா இந்த பட்டர் பேப்பர் மேலேயும் நல்லா சைட்ஸ்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க. இப்போ கேக் டின்னர் ரெடி பண்ணியாச்சு, ரெடியாக இருக்கு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலோ இல்லை பாத்திரமோ எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3/4 கப்பு பவுடர் சுகர், சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி அதை போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 கப்பு தயிர், நல்ல கெட்டியான தயிராக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம், வாசனை இல்லாத எண்ணெய். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜெஸ்ட், அதாவது லெமன் தோலை சீவி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே கொஞ்சம் தனியாக வச்சுக்குவோம். இப்போ 1 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். முக்கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு இது எல்லாத்தையும் ஜலிச்சுக்கலாம். நான் சின்ன ஜல்ல இதுவா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஜலிக்கிறேன். நீங்க பெருசு இருந்தா மொத்தமா போட்டு ஜலிக்கலாம். இப்போ ஜலிச்சாச்சு. லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம கலந்து வச்ச இந்த வெட் மிக்சிங்ல போட்டுக்கலாம். நிறைய மாவு இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது 1 கப்புங்கிறதுனால நான் அப்படியே போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் எல்லோ ஃபுட் கலர் போட்டுக்கலாம். போட்டு நான் ஒரு 1/4 கப்பு பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம். போட்டு மெதுவா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா பாலையும் ஊற்றிடுறேன். 1/4 கப் பாலும் சரியா இருந்துச்சு. ஊற்றி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ண இந்த கேக் ட்ரேல ஊற்றிக்குவோம். 3/4 வாசி ஊற்றுங்க. ஊற்றிட்டு இதை 2 டேப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகும், நல்ல ஈவனாகவும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். இப்போ இது ரெடியாக இருக்கு. குக்கரில் வச்சு நம்ம பேக் பண்ணிக்குவோம்.
இப்போ ஸ்டவ்ல ஒரு குக்கரை வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் அடியில் ஒரு தட்டு போட்டுட்டு தட்டோட ஸ்டாண்டை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கேக் மிக்ஸை உள்ளார வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடியில கேஸ்கட் போட வேணாம், போடாம மூடி வெயிட்டும் போடாதீங்க. மூடிட்டு இத 30லேருந்து 40 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேம்ல பேக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லெமன் கிளேஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். அதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர மாதிரி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதில் 1/4 டீஸ்பூன் லெமன் ஜெஸ்ட் போட்டுக்கலாம். 1/4 கப்பு ஐசிங் சுகர் போட்டுக்கிறேன். ஐசிங் சுகர் இருந்தால் போடுங்க, இல்லாட்டினா நீங்கள் சுகரை கூட பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 கப் ஐசிங் சுகர் போட்டு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லாம் மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எப்படியே இருக்கட்டும். இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம் கேக் வந்துருச்சான்னு. இப்போ நல்லா அருமையா மேல் எழும்பி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு டூத் பிக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர்ஸ் வச்சு, இல்லாட்டினா உங்களுக்கு கத்தி கூட உள்ள விட்டு பார்க்கலாம். இதை எப்படி குத்தி சென்டர்ல குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாம வரணும். பாருங்க, இந்த மாதிரி ஒட்டாம இருக்கணும். அப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை இறக்கி எடுத்துருவோம். இப்ப வெளியில எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற விட்டுக்குவோம். நல்லா கூல் ஆகட்டும். இந்த கேக்கை டீமோல்டு பண்ணிக்குவோம். அதுக்கு மேல இந்த சைட்ஸ்ல லைட்டா இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு எடுத்து விடுங்க. லூஸ் பண்ணி விடுங்க. லூஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட் இப்படி வச்சு இப்படி திருப்பினீங்கன்னா, திருப்பி லைட்டா மேல 2 தட்டு தட்டினா ஈஸியா வந்துடும். அதுக்கப்புறம் இதுல போட்டு நம்ம பட்டர் ஷீட்டை எடுத்துருவோம். அருமையான சாஃப்டான லெமன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நம்ம செஞ்ச இந்த லெமன் கிளேஸை அப்ளை பண்ணிக்குவோம். இதுல கொஞ்சம் லைட்டா சூடு இருக்கிறதுனால இந்த பட்டருங்கிறதுனால மெல்ட் ஆயிரும். நீங்க நல்லா ஆற வச்சு அப்ளை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ண ஸ்டேஜ்லயே இருக்கும். எனக்கு கொஞ்சம் லைட்டா சூடு இருந்ததுனால லைட்டா மெல்ட் ஆயிடுச்சு. நீங்க நல்லா ஆற வச்சுட்டு இந்த அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்ப இதுல கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் நல்ல டெக்கரேஷனுக்காக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு செரி பழம் வச்சுக்கலாம்.
இப்போ அருமையான லெமன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணிப்போம். நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. எங்க நல்லா அருமையான சாஃப்டான லெமன் கேக் நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்போ அருமையான டேஸ்டியான லெமன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.